இந்தியாவிலேயே பாதுகாப்பு பெண்களுக்கு 100% இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய யூனியன் சர்க்கார் சொல்லியிருக்கு. அப்போ யூனியன் கவர்மெண்ட் சொல்றது சரியா, மோடி அரசு ஆளுநர் சொல்றது சரியா? தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று இப்ப இல்ல, காலகாலமா இருக்கு. அப்ப ஆளுநர் RSS உடைய பிரதிநிதியா தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கார். ஆளுநரா இல்ல, RSS உடைய மதவாதியா போதகரா இங்க இருக்கார். அதனால நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வருகின்ற தேர்தலில் உரிய பதில் சொல்லுவார்கள். தமிழ்நாடு தான் தி பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு கொடுக்குறாங்க. அமைச்சர் போய் வாங்கிட்டு வராரு, செக்ரட்டரி போய் வாங்கிட்டு வராரு. இதுதாங்க RSS உடைய சித்தாந்தம். இதுதான் பிஜேபியோட ஃபார்முலா. உண்மையை பொய்ன்னு சொல்லுவாங்க, பொய்ய உண்மைன்னு சொல்லுவாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? தரவுகள்லாம் கொண்டு வாங்க, அதை ஆன்லைன்ல ஏத்துங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப எங்க இருந்து ஏத்த போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனால உண்மைக்கு புறம்பா ஒருத்தர் பேசுது இந்த தேசத்துல ஒரு கட்சி, உலகத்துல ஒரு கட்சி இருக்கு, அது பாஜக, அவருடைய பிரதிநிதிகள் தான். அதுல ஒருத்தர் ஆளுநர் ரவி.